ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆளுநர் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்னென்ன முக்கியமான தேர்வு நோக்கத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆளுநர் அப்படின்னு தெரியும், ஒரு நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த ஒரு பதவியில் இருக்காரோ அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா ஹெட் யார் அப்படின்னா கவர்னர், ஆளுநர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ மாநில அரசை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸு 152லேருந்து 237 வரைக்கும். நமக்கு மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பகுதி 5ல் வரும், பார்ட்டு 5. மாநில அரசு அப்படின்னா பார்ட்டு 6ல் வருது, 152லேருந்து 237 வரைக்கும். அதில் வர்றவங்க தான் அந்த கவர்னரு, சிஎம்மு, அட்வொகேட்டு, ஓகேவா, வழக்கறிஞர், மாநில வழக்கறிஞர். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வர்றவங்க தான். இதில் நம்ம இந்த கவர்னர் அப்படின்னு பார்க்கும்போது 153ல் ஆரம்பித்து 162 வரைக்கும், ஓகேவா, பார்ட்டு 6ல் கவர்னரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் மூலமாக. ஓகேவா? அதே மாதிரி மாநில நிர்வாகிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 153லேருந்து 167 வரைக்கும் வந்துடும். 162ஓட முடிஞ்சிருது யாருக்கு அப்படின்னா கவர்னருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாநில நிர்வாகிகள் அப்படின்னா இதுக்குள்ளே சிஎம், அமைச்சர்கள், அவங்க எல்லாருமே வருவாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அவங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆளுநர் வந்து பார்த்தோம்னா தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை நிர்வாகி அப்படின்னா சிஎம்ஐயும் சொல்லுவாங்க, கவர்னரையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாமினல் ஹெட்டு யாருன்னு கேட்பாங்க. நாமினல் ஹெட் யார், அப்புறம் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா சிஎம்கிட்ட இருக்கும். ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்கிட்ட இருக்கும், பிரதமர்கிட்ட. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து யார் உண்மையான அதிகாரம் கொண்டவர்னா முதலமைச்சர். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெயரளவு தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆளுநர். அதே மாதிரி மத்திய அரசின் முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கத்தின் முகவராக மாநிலத்திற்குள் செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்னர் தான். ஏன் அப்படின்னா கவர்னரை யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னா பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஒருவர் தான் ஒரு மாநிலத்தில் வந்து ஆளுநராக இருப்பார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பதவியானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு தொடர்பு பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதவி. அதனால தான் மத்திய அரசின் முகவராக மாநிலத்திற்குள் செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநரை சொல்லணும். அதே மாதிரி 7வது சிஏஏனா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 என்ன பண்ணுறாங்கன்னா 2 மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரி இல்லை. இந்த 7வது சட்ட திருத்தம் 1956 ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். 1956 வரக்கூடிய இந்த 7வது சட்ட திருத்தம் 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெலுங்கானா ப்ளஸ் பாண்டிச்சேரியெல்லாம் வந்து இப்போ யார் பார்த்துருந்தது அப்படின்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பார்த்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து கூட ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க. அதே மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு ஹைகோர்ட்டு கூட இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டால் அதுவும் இதே தான், 7வது சிஏஏ 1956. அதே மாதிரி 152 மாநிலம் தொடர்பான ஒரு வரையறை என்னன்னு சொல்லுது. ஏன்னா அங்கே தானே ஆரம்பிக்குது, மாநில அரசுனா என்னன்றது அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ 152னா மாநிலம் தொடர்பாக ஒரு வரையறை என்ன அப்படின்றத சொல்லுது. மாநிலம்னா என்ன அப்படின்றத சொல்லுது. ஆர்டிக்கிள் 153 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் இந்த 153. அதுவே 154 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசின் அதிகாரம், அதாவது ஆளுநர் என்ற பதவியில் உள்ளவர் நேரடியாக அவருடைய பணியை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு கீழ்ப்பட்ட அதிகாரி மூலமாக அவருடைய பணியை செய்யலாம். ஓகேவா? இதில் மாநில அரசுடைய அதிகாரம் ஆளுநருக்கு எந்த அளவுக்கு உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே தான் அந்த ஆர்டிக்கிள் 154ங்கிறது அதை தான் சொல்லுது. மாநில அரசில் ஆளுநர் எப்படி தன்னுடைய பணியை செய்வார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னா இந்த 154. 154 டிவைடட் பை 2 போடுங்களேன், அப்படியே பாதியாக உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 77. ஓகேவா? இந்த 77ங்கிறது வந்து பார்த்தோம்னா இது அங்கே வந்துடும். ஏன்னா நமக்கு 154 அதில் பாதி 77 அப்படிங்கும்போது நிர்வாக நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரசிடெண்ட்டோட பேரில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே
ஆளுநரின் பெயரில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இந்த 154. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னென்னா 155. 155 வந்து பார்த்தோம்னா நியமனம். ஆளுநரை நியமனம் செய்ய போகிறது யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் 155 நியமனம். ஓகேவா, நியமனத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் முக்கியமானது 155. 153 ரொம்ப முக்கியம், 154 ரொம்ப முக்கியம், 155 தெரிஞ்சுக்கோங்க. 156 ரொம்ப முக்கியம். ஓகேவா, 156ங்கிறது பதவிக்காலம். பதவிக்காலங்கிறது ஆளுநருடைய பதவிக்காலம் 5 வருஷம். ஓகேவா, 5 வருஷம். ஆனால் குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, குடியரசுத் தலைவருடைய விருப்பம் உள்ளவரை வந்து பார்த்தோம்னா அவங்க இருக்க முடியும். இருந்தாலும் அதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் குடியரசுத் தலைவருடைய விருப்பம் உள்ளவரை 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றி போகணுன்னா கூட குடியரசுத் தலைவர் விரும்பினார் அப்படின்னா ஆளுநரை மாற்றலாம். அதே மாதிரி ஆர்டிகிள் 157 தகுதிகள். ஆளுநர் ஆகணும்னா என்ன தகுதி வேணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி பிரசிடெண்ட் ஆகணுன்னாலும் 35 வயசு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆளுநர் ஆகணுன்னாலும் 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேலே நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் பார்ப்போம், பிரசிடெண்ட் பார்க்குறோம், அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க ஸ்டேட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து பிரசிடெண்ட், ஸ்டேட்டுக்குள்ளே யாருன்னா கவர்னரு, சிஎம் வந்து பிரதமர் அளவுக்கு சம தகுதிகள் உள்ள ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஓகேவா, தகுதிகள்னு பார்க்கும்போது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது முடிந்திருக்க வேண்டும். ஆர்டிகிள் 158 அலுவலக நிபந்தனைகள். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஆளுநராகணும்னா அன்னைய தேதிக்கு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதாயம் தரும் பதவி கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பதவியில், ஒரு குரூப் 4 போஸ்டிங்கில் கூட இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 159 உறுதிமொழி. ஆளுநருடைய உறுதிமொழியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகிள். ஓகேவா, அதே மாதிரி ஆர்டிகிள் 160 160 பார்த்தோம்னா ஆளுநரின் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரின் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 161 மன்னிப்பு அதிகாரம். பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தோம்னா 72. ஓகேவா, 72 படி அவர் வந்து மன்னிப்பு அதிகாரம் கொண்ட ஒரு பதவியில் இருப்பவர். அதே மாதிரி 161ங்கிறது ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 162 மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தின் அளவு. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா 153 154 155 156 157 158 ரெண்டுமே வந்து தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியன்னு சொல்லியிருப்பாங்க. 161 ரொம்ப முக்கியம். ஓகேவா, 161ங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமனம். ஓகேவா, குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமனம் செய்கிறாரு. இந்த முறையானது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பாரோடு ஃப்ரம் கனடா அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவிலிருந்து பெறப்பட்ட ஒரு முறை. ஏன்னா கனடாவில் வந்து ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. அதே மெத்தடை நம்மளும் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். அதே மாதிரி இவருக்கான ஊதியம் படிகளை முடிவு செய்வது யார் அப்படின்னா பாராளுமன்றம். ஓகேவா, அதே மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்களுடைய சேலரியை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டா இல்லை குடியரசுத் தலைவருக்கு உண்டாங்கிறத தனியாக எழுதி வச்சு படிங்க, ரொம்ப முக்கியமானது. இவருக்கான சேலரியை முடிவு பண்ணுறது பாராளுமன்றம். ஓகேவா, பிரசிடெண்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு, நியமனம் பண்ணுறாரு அப்படின்றதுனால பிரசிடெண்ட் வந்து சேலரியை முடிவு பண்ணுற அதிகாரம் அவர்கிட்ட இல்லை, பாராளுமன்றம் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகேவா, சிறப்பு அந்தஸ்து இவருக்கும் உண்டு, சிறப்பு உரிமை தராங்க. சரத்து 361ல் 1. இதே அப்படியே வந்து பிரசிடெண்ட்டுக்கும் இதே ஆர்டிகிள் தான் சிறப்புரிமை தருது. ஓகேவா, அதாவது என்ன சிறப்புரிமை அப்படின்னா அதிகாரம் அப்புறம் கடமையை செயல்படுத்த எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, நான் என்னோடய வேலை செய்கிறேன், என்னோடய கடமையை நான் செய்கிறேன், நான் எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு கவர்னர் சொல்லலாம். அதே மாதிரி இவருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் கொண்டு வர முடியாது. இவருக்கு எதிராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிரிமினல் கேஸ், குற்றவியல் வழக்குகள் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நானாக கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன்னா குற்றவியலை உரிமையல்னு மாற்றி விட்ருவேன். ஓகேவா, கிரிமினல் கேஸை சிவில் கேஸ்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சு விட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குற்றவியல் வழக்குகள் தொடர முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, கைது மற்றும் சிறை நடவடிக்கை எடுக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது, ஜெயிலில் தூக்கி போட முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கான சிறப்புரிமை. ஓகேவா, அவங்க ஆளுநர் பதவியில் இருக்கிற வரைக்கும் இந்த உரிமைகள் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. 2 மாத முன்னறிவிப்பு கொடுத்த பின்னர் உரிமையியல் வழக்குகள் கொண்டு வரலாம். அதுவே 2 மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான்
சிவில் கேஸ் உரிமைகள் வழக்கு கொண்டுட்டு வரலாம். ஆனால் கிரிமினல் கேஸ் இங்கே கொண்டு வர முடியாதுன்றதையும் சொல்லிவிட்டாங்க. அடுத்தது என்னென்னா அதிகாரம் ஒரு 3 வகையான அதிகாரம் இருக்குது. என்னென்ன அதிகாரன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நிர்வாக அதிகாரம், ஓகேவா? நிர்வாகத்தில் அவருடைய அதிகாரம் என்ன, சட்டமன்றத்தில் அவருடைய அதிகாரம் என்ன, நிதி, ஓகேவா? நீதி கிடையாது, நிதி அதிகாரம் அப்படின்ற அதிகாரம் என்னென்னலாம் இருக்குது. நிதினா பணம், ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று நிர்வாக அதிகாரம், ஓகேவா? இனிமேல் வரக்கூடிய ஆர்டிகிள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஆர்டிகிள்ஸ். ஏன்னா எல்லாமே மோஸ்ட் செலக்டட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். சரத்து 154 அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரிலேயே நடைபெற வேண்டும். நாட்டில் ஏதாவது ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த நிர்வாக நடவடிக்கை அனைத்துமே குடியரசுத் தலைவரின் பெயரில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 77 சொல்லணும், ஓகேவா? அது சொல்லுது. அது 77. அதே 77 இன்னொரு டைம் கூட்டிக்கிட்டீங்க, டபுளாக கூட்டிக்கிட்டிங்கன்னா 154. மாநிலத்துக்குள்ள அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் ஆளுநரின் பெயரிலேயே நடைபெற வேண்டும் அப்படின்றத சொல்லுது. ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் கூட அது கவர்னரோட பேரில் கொண்டுட்டு வரதாக தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆர்டிக்கிள் 164 பார்த்தோம்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ஆளுநருக்கு உண்டு. பேசக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா சரத்து 164ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரத்து 316, ஓகேவா? 316லாம் மாநில தேர்வாணையம்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்டில் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மாநில தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம். டிஎன்பிஎஸ்சியோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னா ஆளுநருக்கு தான் உண்டு. அதுவே டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவரை இல்லை உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதை ஆளுநர் செய்ய முடியாது, பிரசிடெண்ட்டு தான் செய்ய முடியும், ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாநில தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரத்தை பேசக்கூடிய சரத்து 316, ஓகேவா? 316 இது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வரக்கூடிய ஆர்டிக்கிள் முக்கியமானது. அடுத்தது சரத்து 243K, ஓகேவா? இது மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆளுநர் ரிலேட்டடாக என்னென்ன மிக்ஸ்டாக இருக்குன்றதை கலந்து எழுதியிருப்பேன். இருந்தாலும் இது எல்லாமே எதுக்குள்ளே வருது அப்படின்னா நிர்வாக அதிகாரம். இதெல்லாம் நிர்வாகம் தானே. அடுத்தது 243K இது பார்த்தோம்னா நமக்கு பஞ்சாயத்து ராஜில் வந்துடும். அது நமக்கு தெரியும். கே ஃபார் கோயம்பேடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மாநில தேர்தல் ஆணையம் 243Kன்றது எதை பற்றி பேசுதுன்னா மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சரத்து. அந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட ஹெட் யாருன்னா மாநில தேர்தல் ஆணையர். அவரை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இந்த 243K கவர்னருக்கு தருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரத்து 165 மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் நியமனம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு சொல்லுவோம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 76, ஓகேவா? அது 76ல் 1 என்ன சொல்லுது, 76ல் 2 என்ன சொல்லுது, 76ல் 3 என்ன சொல்லுது, 76ல் 4 என்ன சொல்லுதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன். நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்கள் தனி டாப்பிக்காக போட்டிருக்கேன். ஸோ அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அட்வொகேட் ஜெனரல், ஓகேவா? ஆர்டிக்கிள் 165ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி சரத்து 234 2 3 4 2 3 4, ஓகேவா? துணை சார்பு நீதிமன்றம் மற்றும் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நியமனம் செய்ய போகிறது யார் அப்படின்னா கவர்னர். துணை சார்பு நீதிமன்றங்கள், ஓகேவா? உயர் நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய துணை சார்பு நீதிமன்றங்கள் அதனுடைய நீதிபதி. ஏன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது, ஓகேவா? உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாமே பிரசிடெண்ட்டு தான். உயர் நீதிமன்ற கண்ட்ரோல் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் வருதில்ல, அதனுடைய நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு உண்டு. அதே மாதிரி மாநிலத்தில் இயங்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநர். ஆப்ஷனில் என்ன தெரியுமா வைக்கலாம், நானாக தான் வைப்பேன். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், ட்விஸ்ட்டை வச்சு விட்றலாம். பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கிடையாது, பல்கலைக்கழகத்தோட வேந்தரே ஆளுநர் தான். அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாருனா துணைவேந்தரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியமனம் பண்ணுவார், ஓகேவா? ஆனால் பல்கலைக்கழகங்களின் வேந்தரே யார் அப்படின்னா ஆளுநர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்.
துணைவேந்தரை நியமிக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. சரத்து 3, 5, 6 356 356 386 ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். அவசர நிலை பரிந்துரைன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 352 தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, 360 அப்படின்னா அது நிதி அவசர நிலை. ஓகேவா? இந்த 356 மாநில அவசர நிலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்டையே உதாரணமாக எடுத்துப்போம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ 2 மாவட்டத்துக்குள்ளே சண்டை, தீப்பத்தி எரியுது. ஓகேவா? பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. மாநிலமே வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி நிலகுலைஞ்சு நிற்கிது அப்படின்னா, இங்கே கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மத்திய அரசுக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது யாருக்கு அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் சொல்லார். மாநிலம் வந்து நிதி நிர்வாகம், இங்கே நீதியெல்லாம் எதுவுமே சரி கிடையாது, நிர்வாகமே சரியில்லை, இங்கே நிறைய நிலகுலைஞ்சு இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டுக்கு பரிந்துரை செய்கிறது யார் அப்படின்னா கவர்னர் தான். ஓகேவா? அந்த அவசர நிலையை கொண்டுட்டு வர போகிறது யாருன்னா பிரசிடெண்ட்டு தான். போடுறா தமிழ்நாட்டில் அவசர நிலையான்னு சொல்லி ஆர்டர் போடுறது பிரசிடெண்ட்டு தான். ஆனால் இங்கே அவசர நிலை வேணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னரு. அது 356. அடுத்தது 2வது அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம். ஓகேவா? சட்டமன்ற அதிகாரம்னு பார்க்கும்போது சரத்து 168 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரத்து 168 வந்து சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள். ஆளுநர் என்ற பதவியில் உள்ளவர் சட்டமன்றத்துடைய ஒரு அங்கம். சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கிடையாது. அங்கம் அப்படின்னா உறுப்பினர் கிடையாது, நாட் எ மெம்பர். ஓகேவா? ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்னரை. அதே மாதிரி ஆர்டிகிள் 79 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்துடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள் 79. இங்கே ஸ்டேட்டுக்குள்ளே சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர் ஆளுநர்னு சொல்லி 168 சொல்லுது. அதே மாதிரி சரத்து 174. ஓகேவா? முதலமைச்சரின் பரிந்துரை அடிப்படையில் சட்டமன்றத்தை கூட்டலாம், முடித்து வைக்கலாம், ஒத்தி வைக்க அதிகாரம் உள்ளவர் ஆளுநர். முதலமைச்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார், சட்டமன்றத்தை கூட்டலாம், சட்டமன்றத்தையே முடிச்சு வச்சிடலாம், சட்டமன்றத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து பரிந்துரை பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை செயல்படுத்துகிறாரு 174 அப்படின்ற ஆர்டிகிளை யூஸ் பண்ணி. சரத்து 171 ஆர்டிகிள் 171 சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினரை நியமனம் செய்கிறார். ஓகேவா? சட்ட மேலவை நம்ம மாநிலத்தில் கிடையாது, 6 மாநிலங்களில் இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் பின்னாடி தரேன். சட்ட மேலவைன்னு பார்க்கும்போது 6ல் 1 பங்கு உறுப்பினர். ஓகேவா? அவங்க வந்து பார்த்தோம்னா கலை, இலக்கியம், விளையாட்டு, அறிவியல், ஸோ இந்த மாதிரி துறைகளில் சிறந்த விளங்குனங்களாக இருப்பாங்க. அதிலிருந்து 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள். சட்ட மேலவையில் ஒரு 60 போஸ்ட், அதாவது 60 சீட்டு இருக்குன்னா அதில் 10 சீட்டு வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமனம் செய்வார். ஓகேவா? அதே மாதிரி சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னா ஆளுநருக்கு உண்டு. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் எதுனா 171, மறந்துடாதீங்க. அடுத்தது சரத்து 333 ஆங்கிலோ இண்டியன் நியமனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவே 80ல் 3 அப்படிங்கிறது லோக்சபாவில் பிரசிடெண்ட் வந்து ஒரு 2 பேரை நியமிப்பார்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது. 331 அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் நியமிக்கிறார் இல்லையா? 80ல் 3 வந்து ராஜ்யசபா, 331 வந்து லோக்சபா. அந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி நியமிப்பார். ராஜ்யசபாவுக்கு 12 பேரையும், லோக்சபாவுக்கு 2 பேரையும். இங்கே வந்து கவர்னரு 333. ஓகேவா? ஷார்ட்டாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. 333 அப்படிங்கிறது ஆங்கிலோ இண்டியன் நியமனம். ஆனால் ஆங்கிலோ இண்டியன் போஸ்டிங் வந்து இல்லை. ஓகேவா? அதாவது 234 தொகுதி +1 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீட்டு இருந்திருக்கு. இப்போ 234 பேர் தான். அதே மாதிரி சரத்து 213 அப்படின்னு பார்க்கும்போது அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அவசர சட்டம், சட்டமன்ற கூட்டத்தொடரே நடந்துக்கிட்டல, ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளே அவசர சட்டம் ஏதோ ஒன்று கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவர் கொண்டுட்டு வரலாம். 213 அதை பற்றி பேசுது. அதுவே பிரசிடெண்ட்டுக்கு அப்படின்னா 123 பிரசிடெண்ட்டுக்கு சொல்லுது. 123 இங்கே அப்படியே திருப்பி போட்டால் 213, 1 2 மட்டும் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதியின்மையை தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தகுதியின்மை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூட கலந்து ஆலோசனை செய்கிறார். மாநில நிதி ஆணையம், அப்புறம் பணியாளர் தேர்வாணையம், அப்புறம் சிஏஜி அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்.
அதாவது இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட ரிப்போர்ட்டு பணியாளர் தேர்வாணையம் ப்ளஸ் சிஏஜி ரிப்போர்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு அதிகாரம் யாருக்கு உண்டுனா ஆளுநருக்கு உண்டு. அதே மாதிரி சரத்து 200 ஆர்டிக்கல் 200 என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போது நமக்கு வீட்டோ பவர் பிரசிடெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. வீட்டோ பவர் வந்து நாமம் போட்ட மாதிரி 111 ஓகேவா. இவருக்கு வந்து மசோதா மீதான அதிகாரம் என்ன அப்படின்னா இது வந்து 200 ஆர்டிக்கல் 200 என்னென்னலாம் ஒரு மசோதா. உதாரணத்துக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்மானத்தை போட்டு சட்டமன்றத்தில் கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறார். கவர்னர் அது மேலே என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த ஆர்டிக்கிள் 200. மசோதா மீதான அதிகாரம். மசோதா அப்படின்னா பில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பில் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்மானம்னா மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த பில் மேலே பண்ணலாம் அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கலாம். சரி ஓகே டன் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரம், அதாவது செயல்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கலாம். அதே மாதிரி இல்லையே இது இன்னும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபரிசீலனைக்காக கூட சட்டமன்றத்துக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கலாம். அதுவே சரத்து 201ன்னு இருக்குது. அந்த 201 என்ன சொல்லுதுன்னா, நான் குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்டுட்டு அவர் கூட நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி வைக்கிறதுக்கு இவ்வளோ காலம் அப்படின்றது ஒரு பீரியடு கிடையாது. எவ்வளோ காலம் வேணாலும் நிறுத்தி வைக்கலாம். அதனால தான் நிறைய மசோதாக்கள் நிறைய பில்லு அப்படியே கிடப்புலையே கிடந்துருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 200 201ங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி நீதி அதிகாரம்ங்கிறது இங்கே வந்துடுது ஓகேவா. நீதி அதிகாரம் அதில் வந்து பார்த்தோம்னா என்னென்னலாம் வருது அப்படின்னா ஒன்று வந்து சரத்து 161 ஓகேவா. 161 தண்டனை குறைப்பு, அப்புறம் மன்னிப்பு வழங்க, அப்புறம் நிறுத்த, விலக்கு தர அதிகாரம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மேலே அதிகாரம் 3 வகையில் சொன்னால அதை நிதி அதிகாரம்னு சொல்லியிருப்பேன், நீதி அதிகாரம்னு மாற்றிங்க. சரத்து 161 என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு 72 ஓகேவா. அவர் வந்து தண்டனையை குறைச்சி தரக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் 72. அதுவே கவர்னருக்கு தண்டனை குறைப்பு அதிகாரம் வந்து 161. என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்டனையை குறைக்கலாம். 10 வருஷம் ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அது 5 வருஷமாக குறைக்கலாம். மன்னிப்பு கொடுக்கலாம். 5 வருஷ கைதி சரி பொழைச்சி போனிமே ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்கலாம். நிறுத்தி வைக்கலாம் ஓகேவா. தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். ஆயுள் தண்டனை கைதி நாளைக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம் கொஞ்சம். அதே மாதிரி விலக்கு தர அதிகாரம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மரண தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நிறுத்தி வேணால் வைக்கலாம், ஏதாவது கொஞ்ச நாள் கிடப்பில் போட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கலாம். ஆனால் மரண தண்டனை என்ன பண்ண முடியாது அப்படின்னா குறைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. மரண தண்டனையை குறைக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு தான் உண்டு ஓகேவா. மரண தண்டனையை குறைக்க முடியாது. நிறைய டைம் இதை கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சரத்து 217 உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்யும்போது குடியரசுத் தலைவரிடம் கலந்து ஆலோசிக்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்யும்போது நியமனம் பண்ண போகிறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான் ஓகேவா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பதவி பிரமாணம் அந்த நியமனம் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலந்து ஆலோசிப்பார், அவ்வளோதான். ஜஸ்ட்டு யார் வந்து நீதிபதியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பார் ஓகேவா. அட்வைஸுன்றதை தாண்டி இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஓகேவா. அதை தான் கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கே உண்டு. மாவட்ட நீதிபதிகள்னால் ஓகே, அது கவர்னர். இதர அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மை கட்சியை ஆட்சி அமைக்க செய்தல் ஓகேவா. யார் வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் சிஎம் அப்படின்றத முடிவு பண்ணுற அதிகாரம் இவருக்கு உண்டு. அடுத்தது நிதி அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நிதி அதிகாரத்தில் என்னென்ன வருது அப்படின்னா சரத்து 202 மாநில சட்டமன்றத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வைக்கிறார். அதுவே நமக்கு வந்து சென்ட்ரலில் பட்ஜெட்டு போடுறாங்க தெரியுமா, அதே மாதிரி பட்ஜெட்டு ஸ்டேட்டுக்குள்ளே இங்கே 202 ஓகேவா. அங்கே 112, இங்கே 202. மாநில சட்டமன்றத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வைக்கிறார். பண மசோதாவை ஆளுநரின் முன் ஒப்புதல் இன்றி கொண்டு வர முடியாது. பண மசோதாவை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கவர்னருடைய முன் ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மசோதா வரணும்னாலே ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம மசோதாவே கொண்டுட்டு வர முடியும். பில்லே கொண்டுட்டு வரத்துக்கு ஆளுநரோட பர்மிஷன் வேணும். அதே மாதிரி சரத்து 267 மாநில ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க.
மாநில ஒதுக்கு நிதி அப்படின்னா இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபண்ட் வந்து மாநிலத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த நிதியிலேருந்து ஒரு பார்ட்டை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க, ஒதுக்கு நிதி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவசர காலங்களின் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒதுக்கு நிதியை வந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேரிடர் காலத்தில் அமௌண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, அமௌண்ட்டு தேவை அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அப்போது நிலைமை வந்து சீரானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அந்தளவுக்கு அமௌண்ட்டை வந்து அதிலே திரும்ப நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒதுக்கு நிதின்னு சொல்லுவாங்க. 267 இதெல்லாம் யார் பாதுகாவலர் அப்படின்னா கவர்னர் தான். சரத்து 243 மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறார். நான் இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஏன்னா இதுவும் பஞ்சாயத்து ராஜில் வர்றதான். 243 அப்படிங்கிறது ஐனா இன்கம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கம்னா நிதி தானே. அப்போ மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறார் 5 வருஷத்துக்கு ஒன்ஸு. மாநில நிதி ஆணையம் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாநிலத்துக்குள்ளே அமைக்கிறது யார் அப்படின்னா கவர்னரு. அதுவே நிதி ஆணையம்னு காமனாக இந்திய அளவில் கேட்டாங்க அப்படின்னா அது பிரசிடெண்ட்டுக்கு வந்திருக்கும். இவ்வளோ தான் கவர்னரை பற்றி கேட்பாங்க. இதில் ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் திரும்ப கூட எதெல்லாம் முக்கியன்றதை சொல்கிறேன். நான் அதில் எழுதுனது எல்லாமே செலக்டட் தான். 267, 43 202, 217 எல்லாமே செலக்டடாக உள்ளது தான். அதே மாதிரி இதில் மட்டும் 153, 154, 155, 156, 157, 158 முக்கியம்தான். 161 ரொம்ப முக்கியம். இது முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்கள் எதுவோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய சொல்லிக் கொடுங்க, ஓகேவா? சொல்லி கொடுத்தாலே நமக்கு கண்டிப்பாக மறக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் அதை நோட்டில் எழுதிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் தான் அதில் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் முக்கியமான தகவல்களை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஆளுநர்லேருந்து கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2 அளவுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். இதை தாண்டியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.